சார். Praise the Lord. எனக்கு ஒரு 2 சாட்சி சொல்ல வேண்டியது இருக்கு. கேக்குதா? சொல்லுங்க, கேக்குது. ஒண்ணாவது, ஒரு 3 வாரத்துக்கு முன்னால எனக்கு பயங்கரமான ஒரு தலை வலி. இங்க இருந்து இங்க வரைக்கும் அப்படியே வெட்டி 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 இழுக்குது. அது ஏற்கனவே நமக்கு அந்த ஆபரேஷன் பண்ண பக்கம். அப்போ நான் ஒரு 10 தடவை இயேசுவின் தழும்புகளால் நான் தலைவலியிலிருந்து சுகமானேன்னு சொல்லி ஒரு 10 தடவை இந்த ஜெபத்தை சொல்லிட்டு பேசாம படுத்துட்டேன். காலையில எழும்பி பார்த்த பிறகு அந்த வலியே இல்லை. அது இருந்ததுக்குள்ள எந்த அறிகுறியும் எனக்கு தென்படல. Praise the Lord. இயேசுக்கு கோடான கோடி நன்றி. Praise the Lord. கடவுளுக்கு நன்றி. ரெண்டாவது, ஒரு பையனுக்காக ஒரு வீடு வாங்கி அதை வேலை பார்த்தோம், கொண்டோம். அதுல எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துச்சு. ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளுமே எங்களுக்கு தீர்த்து அதை வெற்றிகரமா அந்த வேலையை முடித்து அதற்கு தேவையான பொருளாதார நிலையையும் உருவாக்கி கடவுள் கோடிக்கணக்கான அற்புதங்கள் செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றியை செலுத்துகிறேன். Praise the Lord. நன்றி. Praise the Lord. கடவுளுக்கு நன்றி. நமது விசுவாசம் நாம் எதை பெற்றுக்கொள்ள நினைக்கிறோமோ அதை குறித்ததாக இருக்கணும். அந்த விஷயத்தில் நம்பிக்கையோட எனக்கு இந்த நோயிலிருந்து கடவுள் விடுதலை கொடுத்து விட்டார், இயேசுவின் தழும்புகளினால் நான் விடுதலை பெற்றுவிட்டேன், அதற்கு நன்றி என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுகின்ற போது அந்த வார்த்தை, அந்த உயிருள்ள அந்த வார்த்தை செயலாற்றுகிறது. 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக கடவுள் கல்வாரி சிலுவையில் கொடுத்த அந்த விடுதலையை சகோதரர் இந்த நாட்களிலே சுதந்திரித்து கொண்டிருக்காங்க. அந்த தலைவலியிலிருந்து முழுமையான விடுதலையை இந்த நாட்களில் கடவுள் கொடுத்துருக்காங்க, அதை பெற்று கொண்டிருக்காங்க. அதே போல் மகனுக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கடவுளிடம் அந்த விண்ணப்பத்தை வைத்த போது கடவுள் அவருடைய உள்ளத்தின் இயக்கங்களை நிறைவேற்றிருக்காங்க. அந்த வீடை எந்த பிரச்சனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் அனைத்தையும் மேற்கொண்டு அதை கட்டி முடிப்பதற்கான எல்லா வழிகளையும் திறந்து விட்டுருக்காங்க. கட்டி முடித்து இந்த நாட்களை குடிப்புக கடவுள் இந்த நாளில் கிருபை செஞ்சுருக்காங்க. இந்த அற்புதத்தை இந்த சகோதரின் வாழ்வில் செய்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord Jesus. நன்றி. வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். Praise the Lord, brother. Praise the Lord. Praise the Lord, sister. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு ப்ரேயர் பண்ண சொல்லி ஒரு நிறைய பேர் கொடுத்தேன் பிரதர். அப்போ நான் ஒரு பேரை மிஸ் பண்ணிட்டேன். அப்போ ஜெபிச்சப்ப நான் அவங்களுக்கும் சேர்த்து அவங்க ஹஸ்பண்ட் பேரையும் அவங்க மனைவி பேரையும் சொல்லி ஜெபிச்சேன். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பெல்லாம் அந்த ஜெபிக்கிறீங்களோ குழந்தை இல்லாதவங்களுக்கு ஜெபிக்கையில் அந்த யார் யாருக்கு அவங்க குழந்தை இல்லையோ அப்போ அவங்கள நினச்சி ஜெபம் பண்ணுவேன். இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் மட்டும் ஜெபம் பண்ணுவேன். மற்றபடி இப்பாவது அவங்க ஞாபகம் வரையில் கருப்பையை உருவாக்கியனா மகப்பேற்றை தடை செய்வேனா அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே உங்களுக்கு குழந்தை கொடுத்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைக்கிற நேரம் மட்டும் அதை நான் சொல்லுவேன். அப்போ அந்த சகோதரிக்கு நேற்று பிறந்த நாள் வந்துச்சு. அப்போ நான் விஷ் பண்ணேன். அப்போ அந்த சகோதரிக்கு ஏற்கனவே நான் மெசேஜ் போட்டிருந்து இந்த ஜெபத்தை குழந்தை இல்லாதவங்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள அந்த ஜெபத்தை அவளுக்கு நான் அனுப்பியிருந்தேன். அவள் ஹிந்து தான். நீ முடிஞ்சா ஒரே ஒரு டைம் நீ இதை பத்தியோட சொல்லுப்பா, இல்லைன்னா நீ நன்றி மட்டும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன். ஆனா அவங்க சொன்னாங்க, அவங்க நம்ம கடவுள் மேல கொஞ்சம் பக்தி உள்ளவங்க. அதை நன்றி மட்டும் அவங்க சொன்னாங்களாம். அப்ப நேத்து தான் அவங்க எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சித்தி நான் கன்சீவா இருக்கேன் சித்தி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நீங்க எனக்காண்டி ப்ரேயர் பண்ணீங்க, உங்க குரூப்ல சொல்லி நீங்க ப்ரேயர் பண்ண சொல்லியிருப்பீங்க, அதுக்காண்டி நான் நன்றி சொன்னேன்னு சொல்லுங்க சித்தி அப்படின்னு சொல்லி நேத்து தான் எனக்கு அவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க. நானும் சரிப்பா நான் தொடர்ந்து நான் உனக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா கடவுளோட இரக்கம் அவங்களுக்கு பொழிந்திருக்கா. அதுக்காக நான் நேரத்துல நான் அதை சக்தியா சொல்றேன் பிரதர். தேங்க்யூ பிரதர். Praise the Lord. Praise the Lord. Glory to God. மகப்பேற்றை ஏற்படுத்திய நான் கருப்பையை தடை செய்வேனோ இல்லையா, கடவுள் சொன்ன வார்த்தை.
அதை அவங்களுக்காக கிளைம் பண்ணும்போது, கடவுள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் தடை செய்ய போவதில்லை அப்படின்னு அதை சொல்லி அதை கிளைம் பண்ணும்போது, அந்த வார்த்தை, நம்ம எந்த வார்த்தையை எனக்கு நீங்கள் சொன்னதை எனக்கு தந்துட்டீங்கன்னு சொல்லி அதுக்கு நன்றி செலுத்துகின்ற வேளையில் கடவுள் அதை அவர்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுறாங்க. இல்லாததை உண்டு பண்ணுகிற அந்த கடவுள் அவர்களுக்கு இல்லாத அந்த குழந்தை பெற்று இந்த நாட்களில் அவர்கள் பெற்றுக்கொள்ள அந்த நாட்கள் அந்த கிருபை செஞ்சுருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் த லார்ட். பிரைஸ் த லார்ட் சிஸ்டர். வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புகிறவங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே, சாட்சிகள் வேற யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்காங்க இந்த நேரத்தில் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். சகோதரங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க.